மதுரையில் நம்ம நினச்சி பார்க்க முடியாத மாதிரி ரொம்ப இயற்கை சூழ்நிலை நிறைந்த இடத்துல இந்த சாமி சிவலிங்கம் காட்சி தர்றாரு அண்ணாமலையார். அது வந்து நம்ம நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்க. கோபுரம் வந்து சிவன் வடிவிலே இருக்குது. அங்கே கோபுரம் வந்து இது எங்கே இருக்குன்னா மதுரையில் வாடிப்பட்டின்ற ஊரில், வாடிப்பட்டி போகிற வழியில் புட்லாடம்பட்டின்னு ஒரு அருவி இருக்குது. அதுக்கு போகிற வழியில் 2 கிலோமீட்டருக்கு தாண்டி இது இருக்குது. இதை தாண்டி தான் நம்ம அருவிக்கு போகணும். அது அந்த இயற்கை சூழ்நிலை இருந்த அந்த இடத்துல நுழைஞ்சதும் ஃபஸ்ட்டு சிவன் காட்சி தர்றாரு. அந்த சிவன் ஒரு மலை மேலே உட்காந்த மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே மழை காலங்களில் தண்ணியெல்லாம் இருக்கும். இதுதான் நம்ம நுழைந்ததும் எதிர்த்தாப்புல சிவன் காட்சி தர்றாரு. இங்கே அதுக்குள்ளேயும் சிவலிங்கம் தான் இருக்குது. பார்த்ததுமே அசந்து போனேன். நாங்கள் கோபுரம் மாதிரி இருக்குது மனுஷன். கோபுரமே சிவன் லிங்கம் வடிவத்தில் இருக்குது. அது அப்புறம் அதுக்கு சைடில் ஒரு சிவன் வடிவத்தில் உள்ளே வந்து அம்மன் காட்சி தர்றாங்க. அந்த அம்மன் இந்த சிவலிங்கம் உள்ள கோவிலுக்குள்ளே அம்மன் காட்சி தராங்க. இங்கே எதிர்த்தாப்புல நந்தி. அப்படியே கீழே படி இறங்கி கீழே போனோம்னா அங்கே சித்தர்கள் சிலையெல்லாம், முக்கியமான சித்தர்கள் சிலையெல்லாம் இருக்குது உள்ள. அந்த சித்தர்களுக்கு நடுவிலையும் சிவன் வந்து இந்த பாம்பு மேலே அப்படியே பாம்பு படுக்கையில் உள்ளே இருக்குது சிவன் வந்து காட்சி தர்றாரு. அங்கேயும் அது வந்து முக்கியமான ரிஷிகள் எல்லாம் இருக்கிறாங்க. சித்தர்கள், இடைக்காட்டு சித்தர், அகத்தியர், இப்படி முக்கியமான பாம்பாட்டி சித்தர், இந்த மாதிரி முக்கியமான சித்தர்கள்லாம் சுற்றியில் இருக்கிறாங்க. அதுக்கு நடுவில் வந்து சிவன் காட்சி தர்றாரு. பிரம்மன், விஷ்ணு இதெல்லாமே இருக்காங்க. அதுக்கு நடுவில் சிவன் காட்சி தருவார். பார்த்தது அப்படியே மெய் சிலுத்து போயிட்டோம். அவ்வளோ அழகான ஒரு கோயில். இங்கே மதுரையில் நம்ம இந்த கிராமத்தில் பசுமையான சூழ்நிலையில் இப்படி ஒரு கோயிலான்னு எல்லோரும் பார்த்து சந்தோஷம், அப்படியே மெய் சிலுத்து போடுற அளவுக்கு அருமையான கோயில். இங்கே வந்து மாதம் வர்ற அந்த மாதம் வர்ற சிவராத்திரி, அப்புறம் இந்த பிரதோஷம், இந்த காலங்கள்லாம் நல்ல பூஜை, சிறப்பான பூஜை நடக்கும் போல். மற்ற நாளுகள்லாம் வழக்கம் போல் போகிறவங்கலாம் போய் கும்பிட்றாங்க. மத்தியானம் இடையில ஒன்றாலும் கோயில் பூட்டிடுச்சேன்னு கவலை வேணாம் உங்களுக்கு. அது அங்கே ஒரு சாமி கோயில் சாத்தியிருந்தாலும் நம்ம வெளியிலேருந்து பார்த்தாலே தெரியும். அந்தளவுக்கு கம்பியாக போட்ட கதவு தான் இருக்குது. அதனால் நம்ம உள்ளே போய் கதவு பூட்டியிருந்தாலும் சாமியை தரிசனம் பண்ணலாம். அந்த மாதிரி இருக்குது. சைடில் வந்து ஹனுமன் இருக்கார். அப்புறம் அந்த சைடு அம்மன் சாமி இருந்ததுனால இந்த சைடு வந்து சிவனே சின்னதாக இருக்குது. இங்கே வந்து நவக்கிரகம் இருக்குது. சுற்றியில் நவக்கிரகம் ஒன்று இருக்குது. அங்கே ஒரு சின்ன ஒரு ஆசிரமம் மாதிரி இருக்குது. அது நுழையிற இடத்துல அந்த வண்ண மீன்கள் வச்சு வளர்க்குறாங்க, அழகாக இருக்குது. அப்புறம் அங்கிட்டு வந்து சாய்பாபா கோயில் இருக்குது. சாய்பாபாவை சுற்றியும் முக்கியமான இந்த அவதாரங்கள், கல்கி அவதாரம், இந்த பரசுராம அவதாரம், இந்த மாதிரி அவதாரங்கள் உள்ள பெருமாள் காட்சி தர்றாரு. இங்கேயும் ரிஷிகள் இருக்காங்க. அப்புறம் நாயன்மார்கள் 4 பேர் அந்த சிலை இருக்குது. கருப்பணசாமி அருவாவோட காட்சி தர்றாரு இங்கே.